ஹalleluya. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இப்ப நம்ம எல்லாருடைய மனசுலையும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, ஒரு சூழ்நிலைன்னு ஒரு வரும்போது ஆண்டவர் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எந்த பாதையில எந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தினாலும் நீங்க உடனே அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க திடப்படணும். நீங்க திடப்படணும். இதை தான் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, அப்படி நான் திடப்படக்கூடிய கிருபை எனக்கு தார். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப சோர்ந்துருவாங்க. அந்த உபத்திரவத்தை பார்த்து அப்படியே சுருண்டுருவாங்க. அந்த உபத்திரவத்தை பார்த்து அவர்களால் எழும்பவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த நஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த தோல்வியின் மத்தியிலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெயித்தேன், அவர் ஜெயிப்பார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாமும் ஒரு நாள் ஜெயிப்போம். இந்த வியாதியிலே நாம் ஜெயிப்போம். இந்த மரண கண்ணியிலே நம்மளை ஜெயிக்க பண்ணுகிற ஒருவர். ஹalleluya.